வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். உலக சமாதானம் வேண்டுமானால் முதலில் மனிதன் மனதில் அமைதி வந்தாக வேண்டும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். இறைவான் அக்கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என் உள்ளத்தை எழுப்பிவிட்டை அறிவேன். உறைவாய் என் உள்ளத்தை அறிவாய் உனக்கு என்னை தந்தேன். ஒரு சிறு தொண்டனாக உலகுக்கு என்னை ஆக்கு. முறையாக அறிஞர்களை தலைவர்களும் முழு அளவில் இணைந்து மனிதகுலம் உணர்ந்து ஏற்கச் செய்வாய். மறைவாக மாந்தருடைய அறிவாக உடனே மண்ணுலகில் மக்களிடம் பரவவிடல் வேண்டும் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. வேதாத்திரியம் சுவாமிஜி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. மனவளக்கலை உலக சமுதாய சேவா சங்கம் தனி மனித ஒழுக்கம் கடைபிடித்து தனி மனித அமைதி மூலமாக சமுதாய இணக்கத்தோடு இறை உணர்ந்து வாழ்வதுதான் வேதாத்திரியம். இறை உணர்வு பற்றி ஒவ்வொரு தனி மனிதனும் அறநெறி பின்பற்றி வாழணும் என்ற அந்த நோக்கத்தோடு சாமிஜி நமக்கு கொடுத்ததுதான் வேதாத்திரியம். தனி மனித அமைதி மூலமாக குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற ஐவகையில அமைதி பெற்று உலக அமைதி வர வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தில் கொடுத்ததுதான் மனவளக்கலை வேதாத்திரியம். சாமிஜி சித்திரை திங்கள் தாரண ஆண்டு முதல் தேதி அருளாண்டத்துல இறை உணர்வு அறநெறி என்ற தலைப்புல சாமிஜி பேசுறாங்க. அன்றைக்குதான் இந்த இரண்டொழுக்க பண்பாட்டை சாமிஜி நமக்கு 3 முறை தயத்துல சேர்த்துங்க என்று சொன்னாங்க. சாமிஜி அன்றைக்கு சொல்லும்போது, நான் 36 ஆண்டுகள்ல உலகத்துல உள்ள வேதங்கள் 4 ருக்கு, யஜூர், சாம, அதர்வண வேதங்களை படிச்சுட்டேன். சாஸ்திரங்கள் அனைத்தையும் படிச்சுட்டேன். புராணங்கள் அனைத்தையும் படிச்சுட்டேன். நீதி நூலான பகவத்கீதை, பைபிள், குரான், ஆதிசங்கருடைய அத்வைத பிலாசபி, புத்தனுடைய ஆராய்ச்சி நெறி, சமனுடைய மேன்மை, உலகத்தில் உள்ள அனைத்து நூல்களையும் ஒரு 36 ஆண்டுகள் படிச்சு முடிச்சுட்டேன். இந்த அனைத்து நூல்களும் சொல்வது இந்த இரண்டொழுக்க பண்பாட்டை தான். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவதற்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன் என்று இந்த இரண்டொழுக்க பண்பாட்டை தவத்துல 3 முறை சேர்த்து கொள்ளுங்க. இந்த இரண்டொழுக்க பண்பாட்டை கடைபிடித்து வாழுங்க என்று சாமிஜி நமக்கு கொடுத்தாங்க. தனி மனித ஒழுக்கத்துக்கு வள்ளலார் 43 ஒழுக்க பண்பாடு கொடுத்தாங்க. சாமிஜி அதை சுருக்கி 14 ஆக்குனாங்க. அதன் பிறகு 7 ஆக்குனாங்க. அதன் பிறகு 5 ஒழுக்க பண்பாடு ஆக்குனாங்க. சித்திரை திங்கள் தாரண ஆண்டு முதல் தேதி 2 ஒழுக்க பண்பாட்டை சுருக்கி சாமிஜி நமக்கு கொடுத்தாங்க. ஒவ்வொரு கணவன் மனைவியும் அவங்க திருமணத்துக்கு முன்பே நம்முடைய மனவளக்கலை பயிற்சிகளை கற்றுக்கொண்டு செய்து வரக்கூடியவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு உருவாகக்கூடிய குழந்தை, அந்த தாயினுடைய கர்ப்பத்துல தாய் தந்தை மூலமாக உருவாகக்கூடிய அந்த குழந்தை கருவுல திருவுடைய குழந்தைகளாக உருவாகும். 10 மாதங்கள் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். ஜனனமானதற்கு பிறகு உணர்வு தெரிஞ்ச நாளிலிருந்து அந்த தெய்வீக தன்மை அந்த குழந்தைகளுக்குள்ள குடிகொள்ள ஆரம்பிக்கும். அந்த உணர்வு தெரிஞ்ச நாளிலிருந்து 14 வயது ஆகிற வரையிலும் ஆண்களுக்கும் பருவமடைகிற பெண்களுக்கும் அந்த எளிய முறையிலான உடற்பயிற்சியும் ஒழுக்க பழக்கத்துக்கான அந்த அறிவு தூய்மைக்கான அந்த ஒழுக்க பழக்கத்துக்கான விளக்கமும் அந்த குழந்தை பிராயத்துல அந்த குழந்தைகளுக்கு கிடைச்சிருச்சு என்று சொன்னா அது சிறப்பாக முழு வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நிலை உருவாகும்.
அதன் பிறகு பருவமடைந்த பெண்களுக்கும் 14 வயது நிரம்பிய ஆண்களுக்கும் மனவளக்கலையினுடைய அந்த உயிர்நல பயிற்சி, மனதுக்கான தியான பயிற்சி, தற்சோதனைக்கான அகத்தாய்வு பயிற்சிகள் பெறும்போது அவங்க தவம், மௌனம், தற்சோதனை என்ற அளவுல வாழ்ந்து குணநலம் முழுமை பெறலாம், ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதி பெறலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.